ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா 300 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 வந்து 140 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 24,971 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 81,896 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 511 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். நிஃப்டி பேங்க் 193 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 56,059 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 577 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு. 38,414 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. எஃப்ஐஎஸ்டிஎஸ் டேட்டா. எஃப்ஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸோட பை வேல்யூ வந்து 8,393 கோடி. எஃப்ஐஎஸோட செல் வேல்யூ வந்து 10,370 கோடி. 1,977 கோடிக்கு எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. 10,951 கோடிக்கு டிஎஸ் வாங்கியிருக்காங்க. 7,722 கோடிக்கு எஃப்ஐஎஸ் விற்றுருக்காங்க. ஸோ டோட்டலாட்டு டிஏஎஸ். டிஏஎஸ் வந்து 3,228 கோடிக்கு நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. எஃப்ஐஎஸ் 1,977 கோடிக்கு நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேமண்ட் ரியாலிட்டி. ஆக்சுவலி மார்க்கெட்டில் வந்து அது என்னைக்கு ப்ரோ லிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. அவங்க வந்து ஜூலை 1 பார்த்தீங்கன்னா என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில் லிஸ்ட் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து 6 ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்கல் இயரில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க மும்பையில் மெட்ரோபாலிட்டன் ரீஜனில். அதோட ரெவன்யூ பொட்டன்ஷியல் 14,000 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்கிட்ட இப்போதைக்கு இந்த பங்கு கிடையாது. ரேமண்ட் குழுமத்தில் என்கிட்ட ஷேர் கிடையாது. நிறைய பேர் வச்சுருப்பீங்க. ஸோ ஜூலை 1 பார்த்தீங்கன்னா அது லிஸ்ட் பண்ணுறாங்க. ஒருத்தர் கமெண்டில் கேட்டார், அதனால நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரேமண்ட் ரியாலிட்டியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பெல் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் 384 சம்திங்கில் எக்ஸிட் பண்ணேன். இன்றைக்கி 421 ரூபா வந்துடுச்சு. ஸோ நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போது இந்த ஸ்டாக்கோட பி ரேஷியோ 57 மேலே இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேல்யூஷன் ஜாஸ்தி. இன்றைக்கி ஒரு ஃப்ரெஷ் 52 டச் பண்ணியிருக்கு. இந்த பங்கில் என்ன ஒன்றுனா இவங்க வந்து 3 லட்சம் கோடி மார்க்கெட் கேப்லேஷனை வந்து அட்டைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 65% வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் லோலேருந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே போயிருக்குது. இப்போது 3 ட்ரில்லியன் அந்த வேல்யூ பொசிஷனை டச் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து மார்க்கெட் கேபிடேஷன் அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு 25வது கம்பெனி இந்த பொசிஷனை டச் பண்ணியிருக்குது. 3 மந்த் லோலேருந்து 65% இந்த பங்கு வந்து மேலே வந்திருக்குது. ஸோ இது பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அப்டேட். பட் இப்போதே ஃப்ரெஷ் என்ட்ரி நம்மளால் எடுக்க முடியாது. காமத் பிரதர்ஸ், குறிப்பாட்டு நிதின் காமத், நிக்கில் காமத், இவங்க வந்து இன்க்ரெட் ஹோல்டிங்ஸில் மைனாரிட்டி ஆஃப் த ஸ்டேக் அக்யூசிஷன் பண்ணியிருக்கிறாங்க. 250 கோடிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேக் அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க காமத் பிரதர்ஸு. இன்க்ரெட் ஹோல்டிங்ஸில் தான் இதை வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நிதின் காமத், நிக்கில் காமத்தை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ருப்பி வந்து வீக்கன் ஆகிட்டே போகுது. ஆக்சுவலி ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷனால் ருப்பி வந்து 16 பைசே விழுந்து 86.75 அந்த ரேஞ்சில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டாலர் அகெயின்ஸ்ட் இந்தியன் ருப்பி வந்து விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ரிசல்ட்ஸ் டேட் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ Q1 ஃபினான்ஷியல் 26க்கான ரிசல்ட்ஸ் ஜூலை 19 வர இருக்குது. ஸோ என்னோட பர்த்டேக்கு முந்தின நாள் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க். என்எஸ்சி வந்து அந்த டெரிவேட்டிவ்ஸ் வந்து டியூஸ்டே ஷிஃப்ட் பண்ணாங்க. அந்த எக்ஸ்பைரி முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வேறு டேட்டில் இருந்ததை இப்போ டியூஸ்டேக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. தேர்ஸ்டேலேருந்து டியூஸ்டேக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆகஸ்ட் 28 நடைமுறைக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. அந்த சேஞ்சஸ்ஸு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இதில் எல்லாமே அது இடம் வரும். ஸோ ஓவர்லாட் இது வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்சி கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயுஷ் வெல்னஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு பங்கு வந்து இன்றைக்கி அப்பர் சர்க்கியூட் அடிச்சு நின்றுச்சு. இது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி தான். பி ரேஷியோ 266 இருக்குது. ஆனால் இதோட மார்க்கெட் கேப்லேஷனே 894 கோடி தான். 1000 கோடி கீழே தான் இதோட மார்க்கெட் கேப்லேஷனே இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி நியூஸ் பார்க்கும்போது இவங்க எக்ஸ்பென்ஷனை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இந்த டெலிகன்சல்டேஷன் அண்ட் டயக்னோஸ்டிக் டெஸ்டிங் செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விரிவடையம் பண்ணுறாங்க. குறிப்பாட்டி ஏன்னா அதில் டிமாண்ட் இப்போ டோர் ஸ்டெப்பில் போய் ஹெல்த் கேர் எடுக்கிறது ரொம்பவே அது க்ரோயிங் டிமாண்டாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வீடு தேடி போய் சாம்பிள் கலெக்ஷன் பண்ணுறது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வயசானவங்க இருப்பாங்க. அவங்களாம் வந்து டேரெக்டாக லேபுக்கு போக முடியாது. ஸோ டேரெக்டாகவே அங்கே போய் பார்த்தீங்கன்னா சாம்பிள் கலெக்ஷன் பண்ணுற மாதிரி இவங்க அந்த செக்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவோட டயக்னோஸ்டிக் மார்க்கெட்டே பார்க்கும்போது 1.11 lakh crore இருக்குது. ஸோ சிஏஜிஆர் க்ரோத்தும் 14% இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 to 30% வரைக்கும் ஹோம் சாம்பிள் கலெக்ஷன் செக்மெண்ட் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதுக்கு வேண்டி வெப்சைட், ஆப்பு, அது இல்லாமல் ஃபேமிலிஸ் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக டார்கெட் பண்ணணும்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது ஆயுஷ் வெல்னஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து ஒரு 6 செக்டாரில் வந்து விற்று தீர்த்திருக்காங்க. அது என்னென்ன செக்டார்னு பார்க்கலாம். கன்சியூமர் டியூரபிள்ஸ், இது வந்து 6 மாதத்தில் 1 லட்சம் கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா விற்று தீர்த்திருக்காங்க. கன்சியூமர் டியூரபிள்ஸ், பவரு, கன்சியூமர் சர்வீஸு, ஆட்டோ, எஃப்எம்சிஜி, ஐடி, இதில் தான் அவங்க பயங்கரமாக விற்றுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த சார்ட்டை நான் உங்கள்கிட்ட காட்டிடுறேன். ஸோ ஃபஸ்ட் ஐடி பார்த்தீங்கன்னா 33,479 கோடிக்கு விற்றுருக்குறாங்க.
எஃப்எம்சிஜியில் 17,819 கோடிக்கு விற்றுருக்குறாங்க. ஆட்டோவில் 16,058 கோடிக்கு விற்றுருக்காங்க, 58 கோடிக்கு. கன்சியூமர் சர்வீஸில் 14,417 கோடி. பவர் செக்டாரில் 12,231 கோடி. கன்சியூமர் டியூரபிள்ஸில் 11,296 கோடி. கன்ஸ்ட்ரக்ஷனில் 9,322 கோடி. ஹெல்த் கேரில் 9,048 கோடி. கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸில் 7,717 கோடி. மெட்டல்ஸில் 5,536 கோடி. ஆயில் அண்ட் கேஸில் 5,007 கோடி. கேபிட்டல் குட்ஸில் 4,017 கோடி. ரியாலிட்டியில் 3,552 கோடி. டைவர்சிஃபைடாட்டு ஒரு 7,773 கோடி பேருக்கு. ஸோ டோட்டலாட்டு பார்த்தீங்கன்னா 1,00,000 கோடி மேலே எஃப்ஐஎஸ் பணத்தை வெளியெடுத்திருக்காங்க இந்த செக்டார்ஸில் எல்லாமே. ஸோ மோஸ்டாட் அவங்க எடுத்தது இந்த 6 செக்டார் தான். கன்சியூமர் டியூரபிள்ஸ், பவர், கன்சியூமர் சர்வீஸ், ஐடி, ஆட்டோ, எஃப்எம்சிஜி இதில் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாட்டு எடுத்திருக்கிறாங்க. நெக்ஸ்ட் அதானியோடைய க்ளீன் எனர்ஜி புஷ் அந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஆஃப் கிரிட் க்ரீன் ஹைட்ரஜன் பைலட் பிளான்ட்டை விரைவில் அவங்க ஸ்டார்ட் பண்ண இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஆஃப் கிரிட் க்ரீன் ஹைட்ரஜன் பிளான்ட் குஜராத்தில் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதானி நியூ இண்டஸ்ட்ரீஸ் மூலமாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. சோலார் பவர், பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் இது எல்லாமே இந்த க்ரீன் ஹைட்ரஜன் பிளான்ட்டில் இருக்கும். ஸோ க்ரீன் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷனை கோலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வேண்டி தான் பார்த்தீங்கன்னா இதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அதானி குழுமம் கொடுத்த அப்டேட்டு. அதானி நியூ இண்டஸ்ட்ரீஸ் மூலமாக பண்ணுறாங்க. டிசிஎஸ் இப்போ ஒரு சீனியர் எம்ப்ளாயி ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா அவர் 30 நாளுக்குள்ளே ஜாயின் பண்ணுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு 40,000 ரூபா பார்த்தீங்கன்னா போனஸ் கொடுக்குறாங்க. டிசிஎஸ் ஒருத்தவங்களை ஹையர் பண்ணியிருக்காங்க. ஆஃபர் லெட்டர் கொடுத்து 6 மாதம் 5 மாதம் கழிச்சு தான் அவங்கள வேலைக்கே கூடுவாங்க. இதில் இந்த கதையெல்லாம் டிசிஎஸ் விட்டுட்டுருக்காங்க. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வேலையை விட்டு தூக்க மாட்டாங்க, அது ஒன்று. ஆனால் ஒருத்தங்களை இது என்னோட சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன். ஆஃபர் லெட்டர் கொடுத்துட்டு அவங்க திருப்பி வேலை கூடுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும், நமக்கே வாழ்க்கை வெறுத்துரும், அந்த மாதிரி இருக்கும். இந்தியாவோட க்ரூட் ஆயில் இம்போர்ட் ரெக்கார்ட் ஆகி டச் பண்ணியிருக்குது. 10% வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு மேல் அப்படின்னு சொல்கிறாங்க. க்ரூட் ஆயில் இம்போர்ட் 10% கிட்ட 9.8% மந்த் ஆன் மந்த் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு மேலே. 23.32 மில்லியன் மெட்ரிக் டன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ மிடில் ஈஸ்ட்டில் பிரச்சனை போய்ட்டு இருக்கிறதுனால ரஷ்யாட்ட ஆயில் பர்ச்சேஸ் பண்ணுறதும் ஜாஸ்தியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அந்த எல்என்ஜி இம்போர்ட் இந்தியா பண்ணுறாங்க. அது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கத்தார் அண்ட் யூஏஇ அங்கேருந்து அதிகமாட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. 50% ஆஃப் த டோட்டல் நேச்சுரல் கேஸ் கல்ஃப் கண்ட்ரிஸ் கத்தார், யூஏஇ அங்கேருந்து தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்என்ஜி இம்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ரேமன் குழுமம் 1,200 கோடி ஆந்திர பிரதேஷில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க. கார்மெண்ட்ஸ், ஆட்டோ பார்ட்ஸ், ஏரோஸ்பேஸ் இதை ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 1,200 கோடி நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 100% எக்ஸம்ஷன் எலக்ட்ரிசிட்டி டியூட்டி ஒரு 10 இயர்ஸுக்கு கவர்மெண்ட் தரப்பில் கொடுக்குறாங்க. 30% கேபிட்டல் சப்சிடி கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டு. ஸோ இந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா ரேமன் குழுமம் ஒரு 1,200 கோடி அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க ஆந்திர பிரதேஷில். ஹியூண்டாய் மோட்டார்ஸ் இந்தியா 4.25 மில்லியன் இன்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஜீரோ எமிஷன் டெக்னாலஜி மூலமாட்டு யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணுறாங்க. கோல்டு பெட் இன்ஜின் அப்படிங்கிற பேசிஸில், அதாவது ஃபியூலு, கூலண்ட்டு, வாட்டர் எல்லாமே எலிமினேட் பண்ணி இதில் டெஸ்டிங் ப்ராசஸ் பண்ணுறாங்க. இது ஹியூண்டாய் மோட்டார்ஸ் கொடுத்த அப்டேட்டு. வார்பக் பின்கஸ் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ ஜென்ரல் இன்சூரன்ஸில் ஸ்டேக்கை விற்கிறதுக்கு பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஜென்ரல் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற ஒரு யூனிட் இருக்குது. அதில் வார்பக் பின்கஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேக் வச்சுருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த டிரான்சாக்ஷன் வேல்யூ எஸ்பிஐ ஜென்ரல் இன்சூரன்ஸில் $4.5 பில்லியன் அளவுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வார்பக் பின்கஸ் பிரேம்ஜி இன்வெஸ்ட்மெண்ட் கூட பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. அசிம் பிரேம்ஜி அவங்கள்ட்ட தான் பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10% ஸ்டேக் டைல்யூட் பண்ண இருக்கிறாங்க. மேபி அவங்க தான் வாங்குவாங்க போல். ஸோ இது பார்த்தீங்கன்னா வார்பக் பின்கஸ் தான் அந்த அப்டேட்டை கொடுக்குறாங்க. HDFC மியூச்சுவல் ஃபண்ட் இனோவேஷன் தீம்டு ஈக்விட்டி ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது 27 ஓப்பன் ஆகி ஜூலை 11 க்ளோஸ் ஆகுது இந்த NFO. டாடா மோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஸ் ப்ரோ மினி ட்ரக் அதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் 3.99 lakhs இருக்குது. ஸோ 750 கிலோகிராம் வரைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா கேரி பண்ணலாம். கிட்டத்தட்ட 1.98 மீட்டர்ஸ் அந்த டெக் இருக்குது. ஸோ ஓவர்லாட்டு இது பார்த்தீங்கன்னா ஏஸ் ப்ரோ, டாடா மோட்டர்ஸ் ஏஸ் ப்ரோ மினி ட்ரக் கிட்டத்தட்ட 3.99 lakhs லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. பட் இது எக்ஷோரூம் ப்ரைஸு. ஆனால் நீங்கள் வாங்கும்போது அதோட ப்ரைஸ் எங்கேயோ போகும். அடுத்து பயோகான் பயாலஜிக்ஸ் லிமிடெட் பார்த்தீங்கன்னா விரைவில் மர்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ தான் சக்ஸஸ்ஃபுல்லாட்டு ஃபண்ட்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ விரைவில் பயோகான் பயாலஜிக்ஸை மெர்ஜ் பண்ண இருக்கிறாங்க. பயோகான் கூட பயோகான் பயாலஜிக்ஸை மெர்ஜ் பண்ணுறதுக்கான பேச்சுவார்த்தை ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது பயோகான் கொடுத்த அப்டேட்டு. ஆல்கார்கோ லாஜிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஷிப்பிங் வால்யூம்ஸை மேலே ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி மந்தான் பேசிஸில் 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 7,28,000 கியூபிக் மீட்டர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் இயர் ஆனர் பேசிஸில்
4% விழுந்திருக்கு. FCL வால்யூம்ஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்குது. 56,684 டன்ஸாக இருக்குது. 6% பார்த்தீங்கன்னா ஆனுவலி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஏர் ஃப்ரைட் வந்து 12% மந்த் மந்த் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ஆல் கார்கோ லாஜிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அமர்ராஜா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முன்னாடிலாம் லெட்டில் தான் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, லெட் பேட்டரியில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லித்தியமுக்கு மாறுறாங்க. ஸோ ஆக்சுவலி அதுக்கு வேண்டி அவங்க ஒரு ஜிகா ஃபேக்ட்ரியும் பில்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு க்ரோத்தை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு லித்தியமு, அடுத்து எனர்ஜி ஸ்டோரேஜ், கிரிட் சொல்யூஷனில் வந்து நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ அவங்களுக்கு லெட் ஆசிட் மூலமாட்டு பயங்கரமாட்டு கேஷ் ஃப்ளோவும் இருக்குது. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது ஒரு டெட் ஃப்ரீ கம்பெனி தான் அமர்ராஜா பேட்டரி. ஐ திங்க் 990 ஆர் 1000க்கு கீழே கொஞ்சம் குறைஞ்சி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அப்பப்போ பார்த்தீங்கன்னா 1-2 பிக் பண்ணிக்குவாங்க. பட் எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து வேல்யூஷன் ரொம்பவே ஜாஸ்தி அதை கம்பேர் பண்ணும்போது. வேரி ரினோவபிள்ஸ் டெக் இவங்க வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. வியட்நாமில் வந்து பார்த்தீங்கன்னா 100 மெகாவாட் சோலார் ப்ராஜெக்ட் வந்து வியட்நாமில் போட இருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. வீட்கான் அவங்களுக்கு கூட தான் இந்த பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு EPC கான்ட்ராக்ட்டு. 100 மெகாவாட் ஃபோல்டா வால்டெக் சோலார் பவர் ப்ராஜெக்ட் வியட்நாமில் பண்ண இருக்கிறாங்க. இது வேரி ரினோவபிள் டெக்னாலஜிஸ் கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த சண்டே எபிசோடில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.